மகேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். பஞ்சமாதிபதியால் பலமும் சற்று பலகீனமும் அடையக்கூடிய யோகம் படைத்த மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை, 28/1/2024 முதல் 3/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசியிலே ராகு பகவானும், 2ஆம் இடத்திலே குரு பகவானும், 7ஆம் இடத்திலே கேது பகவானும், 10ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும், 11ஆம் இடத்திலே சூரிய பகவானோடு புத பகவானும், 12ஆம் இடத்திலே சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான முதல் கிரக அமைப்பு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவான் 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கிறார். மோசன மாதிரி 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு வேதை. அதனால் இந்த வாரத்தின் துவக்க நாள்னு சொல்லக்கூடிய அந்த திங்கள் செவ்வாய், அந்த ஞாயிறு திங்கள், அந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சற்று வேதை தினமாக அமையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைக்கு கொஞ்சம் வேதை நாள், அதிகமான வேதைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சந்திராசிரம தினம் சொல்லி வர்றப்போ வாரத்தின் அந்த இறுதி நாட்களுக்கு முன்பு வரக்கூடிய காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு சற்று சந்திராசிரம நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது வெள்ளி சனி இது உங்களுக்கு சந்திராசிரம நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுலேயும் குறிப்பாக வியாழன் மதியத்திற்கு மேலே வெள்ளிக்கிழமை வர, சனிக்கிழமை காலில் வர உங்களுக்கு சந்திராசிரம தினம். இதுதான் இந்த வாரத்துக்கான மீனராசி அன்பர்களுக்கான கிரக அமைப்புகள். சரி, ஒவ்வொரு நாளும் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மீனராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரத்தில் துவக்க நாள்னு சொல்லக்கூடிய 28/1/2024 ஞாயிற்றுக்கிழமைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய திருதியை திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மதியம் 3 மணி வரை மக நட்சத்திரம், அதன் பின்பு பூர நட்சத்திரம். அந்த மகமும் பூரமும் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு வேதை தினமாக அமையும். அன்றைய தினம் மரண யோகமும் சித்தயோகம் கூடிய நாள், அது மத்தியமான நாள். அடுத்து 29/1/2024 அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி, நட்சத்திரம் மாலை 6 மணி வரை பூர நட்சத்திரம், அதன் பின்பு உத்திர நட்சத்திரம். அது உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வர்றப்ப உங்களுக்கு வேதை தினம். அதனால் அந்த ஞாயிறு திங்கள் அந்த 2 நாட்களும் வேதை தினமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் பொதுவாக திங்கட்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. அடுத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது 30/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி. அன்று முழுவதுமே உத்திர நட்சத்திரம். கன்னி ராசிக்கு வந்துடுவார் சந்திரன், 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார். அதனால் அது ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, யோகமானது தான். ஆனால் அன்று பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களுடைய நினைவு தினம், தேசப்பிதா அவருடைய நினைவு தினம். அடுத்து புதன்கிழமை, அதாவது 31/1/2024 அன்று திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி, நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். ஆனால் அன்றைக்கி நாள் மதியம் நாள், பொதுவாகவே நாள் மதியம் நாள். ஏன்னா அன்றைக்கி கரி நாள், யோகத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகம். ஆனால் உங்களுக்கு அது ஒரு நல்ல நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சந்திரன் 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து பார்க்குறது ஒரு யோகமான நாள் தான். அதுக்கடுத்தது வியாழக்கிழமை, அதாவது ஆங்கில மாத பிறப்பு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 1/2/2024 அன்று திதியை பொறுத்தளவுக்கு சப்தமி திதி, தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி திதி. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தில் நம்ம சொன்ன மாதிரி முதல் 2 பாதங்கள் கன்னிராசியிலும், அடுத்த 2 பாதங்கள் உங்களுக்கு துளாராசியிலும் வரும். அதனால் வியாழக்கிழமை மதியத்திற்கு மேலே உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலில் வர இருக்கும் சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. ஆனால் அன்றைய தினம் சுப முகூர்த்த நாள், அதாவது வியாழக்கிழமை அன்றைக்கி சுப முகூர்த்த நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை, அதாவது 2/2/2024 அன்று மதியம் 1 மணி வரை அஷ்டமி திதி, 1 மணி வரை சப்தமி திதி, 1 மணிக்கு மேலே அஷ்டமி திதி. அதனால் 1 மணி வரை சப்தமி திதி இருக்கிற காரணத்தினால அன்று சுப முகூர்த்த நாளாக அறியப்படுகிறது.
அப்புறம் 1 மணிக்கு மேலே அஷ்டமி திதி. ஆனால் என்ன இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாள் தான். ஆனால் அது வந்து உங்களுக்கு மத்தியமான நாள் தான். அடுத்து சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது இந்த வாரத்தின் கடைசி நாள் அன்று வந்து உங்களுக்கு வந்து 3/2/2024 திதி வந்து தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி மதியம் 1 மணி வரையும், அதன் பின்பு நவமி திதியும். அன்று முழுவதுமே விசாக நட்சத்திரம். அப்போ விசாக நட்சத்திரம்ங்கிறது 4ஆம் பாதத்துக்கு செல்லக்கூடிய காரணத்தினால அது மதியத்திற்கு மேலே வந்து உங்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுதான் இந்த வாரத்தான கிரக அமைப்புகளும் திதி வார யோக நட்சத்திர அமைப்புகளும். நண்பர்களே, பொதுவாக மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு மத்தியமான வாரம் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சந்திராசிரமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் லாப பலன்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமும் வேதையும் வரனால சற்று நிதானமான போக்கும் அல்லது எச்சரிக்கையான போக்குமே இந்த வாரத்தை உங்களுக்கு கடத்தி செல்வதற்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒன்று. பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, தனஸ்தானத்தை வந்து தனஸ்தான குரு உட்கார்ந்துருக்க அது ஒரு யோகம்தான். தனஸ்தானாதிபதி குருவால் பார்க்கப்படுகிறார், அது லாபம்தான். அதனால் பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, இந்த தேவையில்லாத செலவுகளையோ அல்லது வந்து வீண் அலைச்சல் மன உளைச்சலையோ தவிர்த்தல் நலம் தரும். முதல் விஷயம், தேவையில்லாத செலவுகளையும் செய்ய வேண்டாம். இஎம்ஐ கட்டுறது அல்லது வந்து இந்த வட்டி கட்டுற விஷயங்கள், வரக்கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே நடந்து கொள்ளுங்க. ஒன்று, ஏன்னா அது சில நேரங்களில் மறந்து கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் நடக்கும். அடுத்தபடியாக வந்து இந்த தொழில் ரீதியாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, தொழில் இந்த வட்டம் நல்ல அருமையான யோகத்தை கொடுக்கும். ஏன்னா 10ல் வந்து செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதும் அவரோட சேர்ந்து சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதும் நல்ல லாபங்கள் தான். இருந்த போதிலும் 8-10 சேர்க்கை என்பது தொழில் ரீதியாக புது முயற்சிக்கு தடையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் புது முயற்சி இல்லாமல் இருக்க தொழிலை கடந்த வாரங்களில் இருந்த விட இந்த வாரத்தில் நடக்கட்டும் அப்படிங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நிதானமான போக்கை கடைபிடிச்சிங்கன்னா இந்த வாரம் வந்து நல்ல அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு சற்று நாவடக்கமும் செயல் சிந்தனை இவைகளில் நிதானமும் கடைபிடிச்சிங்கன்னா இந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன குழப்பம் மனக்லேசம் இதெல்லாம் அடையிறக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நிதானமாக நடந்துக்குங்க அப்படின்னு சொன்னோம். மற்றபடி வந்து சந்திரன் வந்து 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறப்ப 9ஆம் இடத்துக்கு வரும்பொழுதுலாம் நல்ல அருமையான யோகத்தை கொடுக்கிற வாய்ப்பு உண்டு. அந்த ஊடலாக அமைஞ்சக்கூடிய எல்லா பாதகங்கள் மட்டும் கொஞ்சம் சுமாராக நிற்குது. மற்றபடி யோகங்களை பொறுத்தளவுக்கு நல்லா நிற்குது. அதனால் இந்த வாரம் லாபமும் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு மத்தியமும் கலந்த கலப்பு பலன் தான் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. பெண்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல் சுப முகூர்த்தத்தை வந்து ஒத்தி வைங்க. அதுவே இந்த வாரத்தில் ஒரு பெஸ்ட்டு. மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துங்க. ஏன்னா தேவையில்லாத வந்து பழிச்சொல்கள் ஏற்படுறதுக்கு அல்லது விளையாட்டும் போது கீழே விழுந்து மேலே விழுந்து சிறு உடம்புல சிறு காயங்கள் ஏற்படுறது கூட சில நேரங்களில் வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஆசிரியர் மாணவர் உறவும் இந்த வட்டம் கொஞ்சம் சுமாராக தான் நிற்குது. அதனால தான் இந்த 2 பேரையும் கொஞ்சம் மத்தியமாக பார்த்துங்க. கணவன் மனைவி உறவு, பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு இந்த வாரம் வந்து ஒரு திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே சில நபர்களால் உங்களுக்கு குறுக்கிட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் வந்து வாரத்தின் நடுநாட்களில் வந்து உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அந்த நேரங்களில் நீங்கள் பயன்படுத்தி கணவருக்காக மனைவி மனைவிக்காக கணவரும் விட்டு கொடுத்தல்ங்கிற முறையில் வந்து செயல்பட்டிங்கன்னா நல்ல யோகங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி வருகிறது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து பஞ்சமி திதி வருகிறது. இதெல்லாம் பஞ்சமி திதியில் வந்து வாராகியம்மனை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி திதி வருகிறது. காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் யோகமான வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.